ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஸ்கூல் கிளம்ப போகிறோம். காலைல எழுந்திரிச்சாச்சு. பூ டெய்லியே வந்து காலைல இதில் பறிச்சிருவேன். அடுக்கு மல்லி, அடுத்தது வந்து நார்மல் குண்டு மல்லியும் இதில் அவங்க செடி வந்து இருக்குது. டெய்லியும் பூ வந்து நிறைய பூக்கும். ஆனால் வந்து எனக்கு இப்போ அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் பூ தொடுக்க வந்து ஒரு சில டைம் வந்து மறந்து தூங்கிடுறேன். அதில் கொஞ்சம் பூ வந்து நான் காலையிலே பறித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். ஆனால் அந்த பூலாம் கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் இது பறித்து வச்சு ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு. இடையில வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பூ வாங்கிட்டு வந்து அவங்களே தொடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா சபரிமலைக்கு மாலை போடும்போது அவங்க கொஞ்சம் மாலத்தை கட்டுவாங்க. அதனால் எனக்கு கட்டி டெய்லியும் கொடுத்துருவாங்க. அதனால் அந்த பூவை வந்து நான் தொடுக்கவே இல்லை. மறுபடியும் நான் தொடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து வச்சுட்டு போகணும். மார்னிங் வந்து என்னென்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் வச்சோம். எனக்கு வந்து பிளாக் டீ ரொம்பவே பிடிக்கும். யாருக்கு வந்து பிளாக் டீ பிளாக் காஃபிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து நார்மல் மில்கில் நம்ம யூஸ் பண்ணுற டீயை விட காஃபியை விட எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா பசங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் வெரைட்டி ரைஸ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து வடை காம்பினேஷன் செட் ஆகாது தான். ஆனால் வடையும் அதான் பண்ண போகிறேன். இது ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சரி நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணி ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு அடுப்பில் வந்து என்னென்னா வடைக்கு வந்து வெந்துட்டுருக்கு. ஏன்னா 2 பேரையும் கிளப்பிட்டு நானும் கிளம்பி அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் அந்த டைமிங்கில் வந்து சாரீ கட்டினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சுடிதார்னா டக்குன்னு போட்டு போகலாம். ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஜூஸ்க்கு வந்து நான் என்னென்னா மோர் இல்லாதனால இன்றைக்கும் வந்து நான் வந்து சர்பத்து தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா வந்து இனி லஞ்ச் பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த ஒயிட் கலர் சின்ன பாக்ஸில் வந்து நான் தர்பூசணி வச்சுருக்கேன். ஆளுக்கு ஒரு ஸ்பூன். அடுத்தது வந்து டிபன் பாக்ஸில் வந்து என்னென்னா பசங்களுக்கு மேலே வந்து வடையும் அதுக்கப்புறம் வந்து கீழே சாப்பாடு வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரே மாடல் தான். பாப்பா கொஞ்சம் குட்டி டிபன் பாக்ஸ், பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் பெரிய டிபன் பாக்ஸாக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்க இருக்கிறனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும்ல. அதனால் தர்பூசணி, பிஸ்கெட், அதுக்கப்புறம் கேக்கு, அப்புறம் ஆளுக்கு ஒரு லஞ்சு டவல், சர்பத், தண்ணி எல்லாமே வச்சாச்சு. எனக்கு தனியாக ஒரு டப்பாவில் வந்து வடை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷேர் பண்ணி கொடுப்பேன். பசங்க வந்து ரெடி பண்ணியாச்சு. பசங்க கிளம்பி இனிமேல் வந்து நாங்கள் போகணும். காலையிலே வந்து 9 o'clock டு ஈவினிங் 4:30 வரைக்கும். இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் சுடிதார் தான் வந்து போட்டு போனேன். இனிமேல் வந்து June 10 வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் வந்து பசங்களை வந்து நான் தான் கூப்பிட்டு போகணும். வீட்டில் தனியாக விட்டு போக முடியாது. அதில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபலூடா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது 2 பேர்த்துக்கும் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து மழை ரொம்பவே பெஞ்சுது. மழை, இடி, மின்னல் எல்லாம் சேர்ந்து அடிச்சது. கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறனால ரொம்பவே வந்து இன்றைக்கி டே வந்து ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.